ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலை மிட்டாய். இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஜீரணம் ஆகாத சமயத்தில் இதை சாப்பிட்டோம்னா நல்லா ஜீரணம் ஆகும். இது நல்லா மொறு மொறுன்னு எப்படி செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நல்லா உடைக்கிறப்பயே நல்லா சத்தம் கேட்கும், அந்தளவுக்கு மொறு மொறுன்னு வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நிலக்கடலையை வறுத்தது எடுத்துருக்கிறேன். இது வறுத்து தோல் நீக்கிட்டு ஒரு கப் அளவு எடுத்துருக்கிறேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் மரமரன்னு பாதி பாதி இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா இந்த பர்பி கடித்து சாப்பிட்றப்ப அந்த கடலக்கொட்டை நறுக்கு நறுக்குன்னு இருக்காது. அதனால் இந்த மாதிரி பாதி பாதி தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நிலக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கலாம். பர்பி செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பட்டர் ஷீட்டில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக தடவி எடுத்து வச்சுக்கலாம். பர்பி செஞ்ச உடனே நம்ம இந்த சீட்டுக்கு மாற்றிடணும், இல்லைன்னா கெட்டி ஆகிடும். அதனால் முன்னாடியே இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஒரு கப் அளவுக்கு நல்ல வெல்லம் சேர்த்திக்கலாம். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்துறப்ப பர்பி நல்லா சைனிங்காக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்த தேவையில்லை. இந்த வெல்லத்தை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டோம்னா இது தண்ணி விட ஆரம்பிச்சுக்கும். அதுக்கப்புறமே நம்ம இதில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா உருகி வர்றப்ப இப்போ கொஞ்சம் வேகமாக வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும், கருகிரும். அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது தண்ணி ஊற்றாத இருக்கிறதுனால இது டக்குன்னு கம்பி பதம் ஈஸியாக வந்துடும். அதனால் நம்ம தண்ணி கலந்துட்டோம்னா பதம் கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ கம்பி பதம் பார்க்கலாம். இப்போ தண்ணியில் போட்ட உடனேயே அது நல்லா தனியாக பிறண்டு வரணும். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும், தண்ணியில் கரையாது. இது ஒரு தட்டையில் போட்டோம்னா நல்லா கடக்கு முடக்குன்னு சத்தம் கேட்கணும், அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், தட்டையில் போடுறேன் எந்த அளவுக்கு சத்தம் வருதுன்னு. இந்த மாதிரி சத்தம் நல்லா கேட்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கடலையை சேர்த்துக்கலாம். கடலையோட ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு தான் இதை கிளறணும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ சும்மா ஒரு நிமிஷம் நல்லா கிளறின உடனேயே நம்ம சீட்டில் மாற்றிக்கணும், இல்லைன்னா இது நல்லா கெட்டியாகி அது தீட்ட முடியாத மாதிரி கெட்டியாக போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. நம்ம இதை எடுத்து இன்னொரு ஷீட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப நேரம் அடுப்புலேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி அது கடிக்கிற மாதிரி ஆயிரும் அடுப்புலேயே. அதனால் இப்போ இந்தளவு வந்த பிறகு நம்ம இன்னொரு ஷீட்டுக்கு எடுத்து மாற்றிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போயே கரண்டி எடுக்க முடியல, அந்தளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இது 1 கப்பு கடலைக்கு 1 கப்பு வெல்லம் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு ஷீட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பட்டர் ஷீட் இல்லைன்னா நம்ம நார்மல் பிளேட்டில் கூட கொஞ்சம் ஆயில் அதிகமாக தடவிக்கணும். அப்போ தான் அது தனியாக எடுக்க முடியும், இல்லைன்னா பிளேட்டோட நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இந்த கரண்டியில் இருக்கிறத கூட எடுக்க முடியாத அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ லைட்டாக ஆயில் அல்லது நெய் தடவிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி கட்டையில் தீத்தி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப சன்னமாக தீத்தக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதாவது 1/4 இன்ச் திக்னஸில் இது தீத்தி எடுத்துக்கலாம். இது சூடு இருக்கிறப்பயே தீத்திடணும், இல்லைன்னா நம்மளால் இது தீத்தவும் முடியாது. அதே மாதிரி லைட்டாக சூடு இருக்கிறப்பயே நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லைன்னா இது ஆறின பிறகு உடச்சி தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக சூடு இருக்கிறப்ப பீஸ் போடுறதுக்கே ரொம்ப டைட்டாக இருக்குது, அந்தளவுக்கு கெட்டியாகிடும். நம்மளுக்கு என்ன மாதிரி சேஃப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அது நல்லா ஆற விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கட் பண்ணோடனே ஓரத்தில் இருக்கிறத கொஞ்சோண்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இது எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு. இப்போ நான் இதை ஆற விட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுக்கிறேன். இது எடுக்கிறப்பே நல்லா பீஸ் உடஞ்சி வரும். இது பாருங்கள், உடைக்கிறப்பே எவ்வளோ அழகாக கரெக்டாக வருதுன்னு. இது செய்யறது ரொம்பவே சிம்பிள். பதம் மட்டும் கரெக்டாக பார்த்து செஞ்சோம்னா இது சூப்பரான பர்பி செஞ்சிடலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.